பண்ணப்பா, சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்க. சாமி இருக்காரா? நீங்க தானே ஃபோன் பண்ணது? ஆமாங்க. உள்ள வாங்க. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் சாமி கிட்ட கேட்டு வந்துடுறேன். உள்ள வாங்க. ஓம் ஸ்ரீ வணக்கம் சாமி. உட்காரு. உன் பேர் என்னம்மா? சரோஜா சாமி. எனக்கு ஒரு பிரச்சனை. என் பேரு யார் சொன்னா? வேப்பேரியில சுலோச்சனான்றவங்க உங்க பேரு சொன்னாங்க சாமி. ஓ, யாரா சுலோச்சனா? போன வருஷம் அந்த செய்வன கேஸுக்காக வந்தவ சாமி. ஓ, அந்த புருஷன் செய்வன கேஸா? அவதான் சாமி. சரி, உன் பிரச்சனையை சொல்லுமா. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. சரி. அவ பேரு அபி. சரி. அவளை லக்ஷ்மண் ஒரு பையன் பின்னாடியே துரத்தி காதலிக்கிறான். ஏமா வந்த விஷயத்தை டாக்டர் சொல்லுமா? அந்த பையன் லக்ஷ்மண் என் பொண்ணு பின்னாடி சுத்தக்கூடாது. அவனே அவளை விட்டு விலகி போற மாதிரி செய்யணும். ஏன் உன் பொண்ணு கடிச்சா என்ன? என் பொண்ணுக்கு என்னை விட்டா யாரும் இல்ல. நான் கொஞ்சம் கடினமா பேசிட்டா அவ தாங்க மாட்டா. அதனால அவ காதலுக்கு ஓகே சொல்லிட்டியா? ஓகேன்னு சொல்லல. அவளா வந்து சொல்லும் போது கண்டிக்கலான்னு இருந்தேன். ஆனா என்ன? 2 பேரும் சேர்ந்து என்னையே ஏமாத்திட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறாங்க. யார் சொன்னா? அவனும் அவளும் போன்ல பேசிக்கிறத நான் கேட்டேன். போட்டோ கல்யாண செலவு மிச்சம் விட்டுற வேண்டியதானே? அது எப்படிங்க முடியும்? என்னதான் இருந்தாலும் நான் பெத்த பொண்ணு இல்லையா? அவளுக்கு அப்பா வேற இல்ல. அவ அப்பா வீட்டுக்காரங்களா தப்பா பேசுவாங்கன்னு பயப்படுறீங்களா? ஆமாங்க. இப்ப என்ன பண்ணணும்? அவங்க 2 பேரையும் பிரச்சனை இல்லாம பிரிக்கணும். பிரச்சனை இல்லாம எப்படி பிரிக்க முடியும்? ஏன் சாமி? முடியாத சாமி. பிரச்சனை ஏதாவது ஒண்ணு ஆகத்தான் செய்யும். நீ தான் பொறுத்துக்கணும். என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாம பாத்துக்கங்க சாமி. அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நான் ஒரு ஏவல் அனுப்புறேன். உன் பொண்ணு என்ன ராசி? கடகராசி சாமி. கடகராசி பொண்ணு கர்ப்பமா இருந்தா காத்து கருப்பு திருப்பி அடிச்சிரும்பாங்க. அவ கர்ப்பமா இருந்தா ஒன்னு அடிச்சிரும். பரவாயில்லையா? பரவாயில்ல சாமி, பண்ணுங்க. உன் பொண்ணு தப்பு தண்டா பண்ணிருக்காதுன்னு அவ்வளவு தைரியமா? இல்ல அதுல சாமி, என் பொண்ணு கர்ப்பமாக மாட்டான்னு தைரியம். கர்ப்பமாக மாட்டான்னா? அவளுக்கு கர்ப்பப்பை வளரல, அதுல குழந்தை தங்க சாத்தியமே இல்ல. அந்த தைரியம் தான். என்ன சொல்ற? உண்மைதான் சாமி சொல்றேன். என் பொண்ணால வாரிசு தர முடியாது. அந்த விஷயத்த பக்குவமா சொல்லிதான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கிறேன். இதுக்காக தான் காதல பிரிக்கணும்னு சொல்றியா? ஆமா சாமி. சரி இரு, உத்தரவு கேட்போம். மகசூலி கரிநாதி கபோதி ரூப நரிமாயே சப்ளி தேவோ சங்க முழங்கி சரியோ தவறோ உரை. சாமி உத்தரவு முழுசா இல்ல. ஆனாலும் என்ன சாமி? 33க்கு அதிபதி மிருத்யு சாராம்சன், அழிவை தடுப்பான். அந்த பொண்ணுக்கு நல்லது நடக்கணும்னு விதி இருக்குன்னு அர்த்தம். எனக்கு புரியல சாமி.
அந்த பையனுக்கு ஏவல் அனுப்ப உத்தரவு வந்திருக்குன்னு சொல்றாருமா. அப்படி அனுப்புனா என்ன நடக்கும் சாமி? அவனே பிரிஞ்சு போயிடுவான். ஐயோ சாமி, ரொம்ப நல்லது சாமி. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா போதும் சாமி, நான் ரொம்ப சந்தோஷமாயிடுவேன். அவன் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் உன் பொண்ணு போய் அவனோட கூட்டிட்டா எல்லாமே திருப்பிக்கும். என் பொண்ணை அவன் வழிக்கே போக விடாம பாத்துக்கிறேன் சாமி. சரி சரி. டேய் சாமி, இந்த அம்மாவுக்கு எல்லாம் சொல்லி அனுப்புடா. சரிங்க சாமி. நீ வாங்க, நீ வாங்க. இப்படி உட்காருங்க. பேப்பர் பேனா ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன். நான் சொல்றதுல எழுதிக்கோங்க. சொல்லுங்க. அந்த பையனோட காலடி மண்ணு, அவனோட ஜாதகம், 75,000 ரூபாய் பணம், சரி. உங்க பொண்ணோட உச்சந்தலை முடி, சரிங்க. அவ உபயோகிச்ச துணி ஒண்ணு, இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. டேய் சாமி, அவங்க உபயோகிச்ச துணியை எடுத்துட்டு வர சொல்லு. சரிங்க சாமி. அப்படியே உங்களோட காலடி மண்ணும் உங்களோட உச்சந்தலை முடியும் நீங்க உபயோகிச்ச துணியை ஒண்ணு எடுத்துருவாங்க. என்னோடது எதுக்கு? அவனுக்கு செஞ்சது உங்க திருப்பி அடிக்க கூடாதுல, அதுக்காக தான். சரி. அதனால தான் உங்களுக்கு சேர்த்து பணம் சொல்றாரு சாமி. இப்ப ஏதாவது பே பண்ணணுமா? இப்போ ஒரு 15,000 ரூபாய் கொடுங்க. தம்பி கிளம்பலாம்ப்பா. சரி. ஹலோ மாம். என்னம்மா, எங்க இருக்கீங்க? ஏன் கேக்குற? லட்சுமணன் கிட்ட எங்க கல்யாணத்தை பத்தி பேச வர சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா சொன்னேன். அவன் வரேன்னு ஃபோன் பண்ணிட்டான். நீங்க வருவீங்களா? நான் வந்துட்டே இருக்கேன், நீ போனை வை. சரிங்கம்மா, போலாம்ப்பா. சரி. is either switched off or not reachable at the moment. லைனே கிடைக்க மாட்டேங்குது. The number you are calling is either switched off or not reachable at the moment. Either switched off or not reachable at the moment. எந்த நம்பர்ல இருந்து ட்ரை பண்ணாலும் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதே. நிறுத்துங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம் சொல்றதுக்கு எதுக்கு சார் வண்டி நிறுத்துனீங்க? அப்படியே கையை தூக்கினா நானும் வணக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பேன்ல. நல்ல காமெடியா பேசுறீங்க தம்பி. உங்க பேர் என்ன தம்பி? என் பேர் சென்றாயன். ஆமா, உங்க பேரு? தாண்டவ பெருமாள். அது சரி. என்ன அது சரி? பேர் நல்லா இல்லையா? நல்லாவே இருக்கு. சரி, வரட்டுங்களா? தம்பி கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க? திடீர்னு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அக்கம் பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் யாராவது இருப்பாங்களா? ஏங்க, இது கிராமங்க. இங்க பக்கத்துல கார் மெக்கானிக்லாம் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் மொரப்பூர் தான் போகணும். மொரப்பூரா? அது எங்க இருக்கு? அது அந்தாண்ட 10 கிலோமீட்டர் தள்ளி போகணும். ஐயோ, என்ன 10 கிலோமீட்டர் போகணுமா? ஆமா. என்ன கொஞ்சம் அங்க டிராப் பண்றீங்களா தம்பி? என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. 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 என்ன தம்பி? ஏன் சார் கேக்குற உங்களுக்கு இது கேப் மாதிரித்தனமா தெரியல? கேப் மாதிரித்தனமா அப்படின்னா? நீங்க இந்த வண்டியில உட்கார்ந்தீங்கன்னா என் வண்டியோட சேர்த்து என்னைய முன்னுக்கு தூக்கிடாது அப்படிங்கிறீங்க? பின்ன இல்லையா? உங்க வெயிட் எல்லாம் என் வண்டி தாங்காது சார். வேற என்ன பண்றது தம்பி? செல்போன் இருக்குல்ல? ஆமா. போன் பண்ணி யார பார்க்க வந்தீங்களோ அவனை கூப்பிட்டு வேண்டியதானே? தம்பி, என் போன்ல 2 சிம் இருக்கு. ஆனா 2லயுமே சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, எங்க இருந்து வரீங்க நீங்க? சென்னையில இருந்து வரேன். இந்த ஏரியால கவர்மெண்ட் நெட்வொர்க் மட்டும் தான் சிக்னல் வரும். அப்படியா? ஆமா. நீங்க யாருக்கு ஃபோன் பண்ணனும் சொல்லுங்க. இந்த ஊர்ல இருக்கிற ஏழுமலைக்கு. ஏழுமலைனா இந்த ஊரு மணியக்காரக்கா? ஆமா. உங்களுக்கு இந்த ஏழுமலை மணியக்காரர் என்ன ஒரு வேணும்? ஸ்கூல் ஃப்ரெண்ட் தம்பி. ஸ்கூல் ஃப்ரெண்டா?
ஆமா, 2 பேரும் குனியமுத்தூர்ல 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்சோம். அதுக்கப்புறம் நான் ஆந்திரால போய் செட்டில் ஆயிட்டேன். அவன் பொண்டாட்டி ஊரான இந்த ஊர்ல வந்து செட்டில் ஆயிட்டான். அப்போ திடீர்னு இந்த ஊர் பக்கம் வந்தவொடனே பாத்துட்டு போலாம் வந்தீங்களாக்கோ? ஆமா தம்பி, ஆமா. நீங்க வந்தீங்க, ஆனா அவர் ஊர்ல இல்லையே. நிஜமாவா தம்பி சொல்றீங்க? ஆமாங்க, நான் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன். அவர் பொண்ணுக்கு சீமந்தம் பத்திரிக்கை கொடுக்க குடும்பத்தோட போயிருக்காங்க. சீமந்தமா? ஆமா. அந்த பொண்ணுக்கு கல்யாணமான விஷயமே எனக்கு தெரியாது. ஆமா, மாப்பிள்ளை யாரு? நான் தான். என்ன சார் வாயை பொழந்துட்டீங்க? நீங்க தான் மாப்பிள்ளையா? ஏன் சார் என்ன பார்த்தா மணிகாரருக்கு மாப்பிள்ளை மாதிரி தெரியலையா? அப்படி இல்ல தம்பி, பொதுவா மாப்பிள்ளைங்கள வெளியூர்ல இருந்து, அதுவும் பெரிய படிப்பு படிச்சவங்கள தானே வில்லேஜ்ல செலக்ட் பண்ணுவாங்க. நானும் வெளியூர் தான். வெளியூரா? வெளியூர்னா எந்த ஊர் தம்பி? சென்னையா? சென்னையில எங்க? நீங்க எங்க மாமாக்கு என்ன வேணும்? பழைய ஃப்ரெண்டு. பழைய ஃப்ரெண்டா வந்தோமா சாப்பிட்டோமான்னு இருக்கணும். சுகர் இருக்கா? இல்ல. இல்லன்னா போடுற வடை பாயசத்தை நல்லா வழிச்சு நக்கிட்டு கிஃப்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு போலீஸ்கார மாதிரி குறுக்கு விசாரணைலாம் பண்ணக்கூடாது. சாருக்கு முன்கோபம் ஜாஸ்தி போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வரேன். தம்பி 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 கொஞ்சம் நில்லுங்க தம்பி. என்னங்க? மெக்கானிக் கிட்ட போறதுக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்களேன். நான் ஊருக்குள்ள போயிட்டு ஷேர் ஆட்டோ ஒன்று அனுப்பிச்சு விட்றேன். நீங்க தனியா பேசிட்டு போயிட்டு வாங்க. ஜெய் விநாய். நீ போய் வண்டியை திருப்பி வை. சரிங்கய்யா. என்னாச்சு? சென்றாயங்கிற பேர்ல இந்த ஊர்ல இருக்கிறது அந்த பையன்தான். நாம சந்தேகப்படுற லட்சுமணன் தானே அவன்? ஆமா. அப்ப அடுத்த கட்ட நடவடிக்கைய ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிருவோம். இல்ல நீதான். இல்ல நீதான் அப்படி. நான் ஒத்துக்க மாட்டேன். I'm sorry அபி. I'm really very sorry அபி. ஐயோ, எதுக்கு லட்சுமண்? ஏன் அழறீங்க? Extremely sorry அபி. எதுக்காக இப்ப நீங்க சாரி சொல்றீங்க? எனக்கு சொல்லுங்க. என்ன மன்னிச்சிரு அபி. நீ வேற கல்யாணம் பண்ணிக்க. எதுக்கு இப்ப இந்த திடீர் முடிவு? என்ன தயவு செய்து எதுவுமே கேட்காத அபி. நீ நல்லா இருக்கணும் அபி. நான் வர அபி. அபி, அம்மா, லக்ஷ்மண், எல்லாரும் எல்லா சமயத்திலையும் நம்ம கூட அதே பாசத்தோட இருக்க மாட்டாங்கம்மா. ஆனா என்ன காரணம் கூட சொல்லாம பிரிஞ்சு போறாருமா. அம்மா அபி, கொஞ்சம் எந்திரிமா. இப்ப எப்படிமா இருக்கு? காலை கொஞ்சம் காட்டுமா. என்ன பண்றீங்க? சுடுதண்ணில துணியை முக்கி புளியறம்மா. அது தெரியுது, எதுக்குன்னு நான் கேக்குறேன். காலுக்கு வெந்நீர் ஒத்தடம் கொடுக்க சொல்லி டாக்டர் சொல்லிருக்காருல்ல. அவர் சொன்னா நீங்க கொடுத்துறதா? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. என்ன பிடிக்கல? தூங்கும் போது நீங்க வந்து இப்படி காலை அழுத்தி விடுறது, இப்படி ஒத்தடம் கொடுக்கறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை பாத்துருக்கேனாமா? இல்ல. ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டு உங்க அம்மா இறக்குற நேரத்துல உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அவர் சொல்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கன்னு சொன்னாங்க. அதோட அர்த்தம் உனக்கு புரியலைன்னா நான் என்ன சொல்ல முடியும்? அதுக்கும் இந்த சுடுதண்ணி ஒத்தடத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த 20 நாளா நீ எழுந்து நடந்தியாமா? 2 கால் எலும்புகளையும் பலமா அடிபட்டிருக்கப்ப எப்படி எழுந்து நடப்பாங்க? அதுக்காக காலம்புறாவும் இப்படியே படுத்து கிடப்பியாமா? இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? டாக்டர் நேத்து கட்ட அவுத்தப்ப என்ன சொன்னாரமா? மறுபடியும் அதே ஏன் கேக்குறீங்க? வெந்நீர் ஒத்தடம் கொடுக்க சொன்னாரு, மெதுவா கால் அழுத்தி விட சொன்னாரு. அதெல்லாம் சரிதான். ஒரு
ஒரு போலீஸ்காரரான நீங்க எனக்கு கால் அழுத்துறத என்னால ஏத்துக்க முடியல. கோவமா வருது. ஏம்மா காலில் ஒத்தடம் கொடுக்கறது கூட தப்பாமா? எங்கேயாவது கேட்டு பாருங்க. ஆக்சிடென்ட் கேஸ் அட்டன் பண்ண போனேன். அங்க சாகும்போது ஒரு லேடி தன்னோட பொண்ணை பாத்துக்கங்கன்னு சொன்னாங்க. நான் அவங்க பொண்ணை ரகசிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லி பாருங்க. உங்க நியாயம் என்னன்னு புரியும். என்ன ஒண்ணுமே பேசாம போறீங்க? உங்க அம்மா உண்மையை சொன்னாங்க. ஆனா உனக்கு அது புரியல. புரியாத உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. என்ன உண்மை? உங்க அம்மா சாகும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? பொண்ணை பாத்துக்கங்கன்னு சொன்னாங்க. உங்க பொண்ணை பாத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. நீ சரியா கவனிக்கலையாமா? எந்த போலீஸ் ஆபீசராவது ஆக்சிடென்ட்ல டெத் ஆனவங்களுக்காக அழுது பார்த்திருக்கியாமா? நான் அன்னைக்கு கதறி கதறி அழுதேன். ஏன் தெரியுமாமா? இறந்தது என் மனைவி. நான் தான் உன்னோட அப்பா. இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம உங்க அம்மா போயிட்டாளேன்ற வருத்தம் எனக்கு இருக்கு. நீங்க போய் சொல்லாதீங்க. நீங்க ஒண்ணும் என் அப்பா இல்ல. எந்த சாமி மேலையும் நான் கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணா கூட நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ இங்க டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமா? அந்த டெஸ்ட்ல நீ என் பொண்ணு இல்லைன்னு வந்ததுன்னா உன் கண்ணு முன்னாடியே நான் தற்கொலை பண்ணி செத்து போயிடுறேன். இன்னும் அப்படி பார்க்கற? இல்ல, தன்னோட லைஃப்ல உங்களை மாதிரி ஒரு கேரக்டர் சந்திச்ச விஷயத்த அம்மா என்கிட்ட சொல்லவே இல்ல. எந்த தாயாலையும் தான் மக கிட்ட பகிரங்கமா சொல்ல முடியாத ஒரு பந்தம் எங்களுக்கு. அப்படி என்ன பந்தம்? காதலிச்சோம். வெவ்வேறு சமூகம்னு உங்க அம்மா வீட்டுல என்ன ஒத்துக்கல. கர்ப்பமானா என் வீட்டுக்காரங்க தலையை சுத்தி விட்டுருவாங்கன்னு உங்க அம்மா சொன்னாங்க. நாங்க தப்பு பண்ணிட்டோம். நீ உருவாகிட்ட. உங்க அம்மா கர்ப்பம்னு தெரிஞ்சே அவ கழுத்துல தாலி கட்டினார் உங்க அப்பா. 2 பேரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. நான் தனிமரமாகிட்டேன். உனக்கு 3 வயசு இருக்கும் போதே உங்க அப்பா இறந்துட்டதா சொன்னாங்க. உங்க அம்மா உங்க அப்பாவோட தாத்தா வீட்டுல தான் இருக்கிறதா சொன்னாங்க. கதறி போயிட்டேன். அதுக்குள்ள போலீஸ் வேலை, வெவ்வேறு ஊர் பயணங்கள், இப்படி வருஷங்கள் ஓடி போயிடுச்சு. ஆக்சிடென்ட்ல தான் சந்திச்சோம். உங்க அம்மாவும் உன்னை விட்டுட்டு செத்துட்டா. விசாரணையில ஆக்சிடென்ட் யாரோ திட்டம் போட்டு பண்ணாங்கன்னு தெரிய வந்தது. ஆக்சிடென்ட் திட்டம் போட்டதா? ஆமா. அது யார் எங்களை கொலை பண்ண பிளான் போட்டது? அதை கண்டுபிடிக்கத்தான் நீ செத்துட்டதா ஒரு அலிபி கிரியேட் பண்ணிட்ட. அதுக்காகத்தான் உன்னை தனியா கொண்டு வந்து இங்க தங்க வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா. எப்படி உங்க அம்மா சைடு ஆளுங்க என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு கொண்டு போயிடுவாங்க. ஒருவேளை உங்களை கொல்ற பிளான் அவங்களதான் இருந்தா அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என் மகளை நானே பத்திரமா பாதுகாத்துக்கிறேன்னு உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன். நான் செத்துட்டதா அலிபினா என்னது? ஆக்சிடென்ட்ல கால் உடைஞ்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு போன நீ ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிச்சப்ப அம்மா இறந்த விஷயம் தெரிய வந்தது. அதை கேட்டு நீ என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண? மாடியில இருந்து குதிச்சிட்ட. நானா? ஆமா. முகம் செதஞ்சு செத்துட்ட. ஐயோ. அப்படின்னு ஒரு கதையை விட்டு ஓன் ட்ரெஸ் போட்ட ஒரு அனாதை பணத்தை அவங்களுக்கு கொடுத்தேன். உங்க அம்மாவோட பாடியையும் கொடுத்தேன். காரியங்களை அவங்களே பண்ணிட்டாங்க. ஹலோ. பேசினபடி ட்ரக்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். போய் அவன் இருக்கிற இடத்துல வச்சிட்டா? வச்சிரு.
எத்தனை பாக்கெட்? 75 பேக்கெட் வச்சார. அவ்வளவு வேணாம். ஏன்? அவ்வளவு வாங்குறதுக்கு அவனுக்கு பணம் எப்படி வந்திருக்குன்னு டவுட் வந்துடும். வேற என்ன பண்ணட்டும்? ஒரு 10-20 கவர் வை போதும். சரியா? ஓகே. ஹலோ தம்பி வணக்கம், நான் தாண்டவ பெருமாள். என்ன சார், உங்க வண்டி ரெடி ஆயிடுச்சா? ஆச்சு தம்பி. வீட்டுக்கு மணியக்காரர் வந்துட்டாரா? நான் என்ன வீட்டுக்கே போலங்க. அது இருக்கட்டும், என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நீங்க அனுப்புன ஆட்டோ டிரைவர் கிட்ட வாங்கினேன் தம்பி. அது சரி, என்ன வேணும் இப்போ? வீட்டுக்கு போயிட்டு உங்க மாமனார் வந்திருக்காரான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா, புண்ணியமா போகும். இங்க பாருங்க, ஏற்கனவே எனக்கும் எங்க மாமனாருக்கும் 7:30 நடக்குது. அது நடந்தாலும் நமக்கு என்ன, நடக்காட்டி போனாலும் நமக்கு என்ன, பார்த்து கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் தம்பி. எனக்கு என்ன தலையெழுத்த இதெல்லாம்? உங்க போன் இருக்குல்ல, நீங்களே பேசுங்க சார். நான் போன் போட்டு பேசினா உன் தலையெழுத்தே மாறிடும் தம்பி. சரி, மாறட்டுமே. ஹாய், டெல்லி பரோட்டா. ஹேய், என்ன தொடப்பத்தை தட்டுற? என்ன அதாலே ஒரு போடு போட போடியா என்ன? புருஷனாய் போயிட்டீங்க, இல்லனா பூங்கி ஒரு போட போட்டிருப்பேன். ஏய், அந்த அளவுக்கு நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படி கூப்பிடாதீங்கன்னு? எப்படி கூப்பிடாதுன்னு சொல்ற? டெல்லி பரோட்டான்னு. டெல்லி பரோட்டான்னு என்னன்னு தெரியுமா? ஏன்னா டெல்லியில வைக்கிற பரோட்டாவை வாயில போட்டுக்கிட்டா வாயே திறக்க முடியாது. ஏன்? ஏன்னா அது வாயிலே ஒட்டிக்கும். அதுக்கு அது அது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உன்கிட்ட கூட நான் அப்படித்தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் உன்னை அப்படி செல்லமா கூப்பிடுறேன். ஹலோ. எஸ். நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன அப்படி எல்லாம் கூப்பிட வேண்டாம். ஏன்? ஏன்னா எனக்கு பிடிக்கல, புரியுதா? ஏய் மண்டே, அங்கங்க புருஷன் பொண்டாட்டிய செல்லமா பேர் வச்சு கூப்பிட மாட்டாங்களான்னு எப்படி ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப தெரியும் போல இருக்கு. பின்ன எனக்கு தெரியாம பேசிட்டு இருக்கேன். எவன் அவளுங்க அந்த மாதிரி ஏங்குறாளுங்க? அது எப்படி கரெக்டா அவளுங்க உங்ககிட்ட வந்து சொல்றாளுங்க? வேலை வரையும் சொல்லுங்க பாப்போம். ஐயோ, நீ ஏதோ ராங் ரூட்ல போற மாதிரி தெரியுதே. என்ன அது ராங் ரூட்? நான் சொன்னத நீ ஏதோ சந்தேக கண்ணோட்டத்தோடயே பாக்குற மாதிரி தெரியுதே. சரி, நீங்க சொல்றத சரியான ரூட்ல எப்படி பார்க்கணும்னு சொல்லுங்க, நான் கேக்குறேன். அதாவது பொண்டாட்டிக்கு திடீர்னு ஒரு பச்சை வேணும்னு வச்சுக்கோ. அது என்ன பச்சை? முத்தாடி எல்லாத்தையும் உனக்கு கிளியரா சொல்லணும். சரி, திடீர்னு வேணும். அதுக்கு வீட்ல எல்லார் எதிரிலையும் புருஷனை கூப்பிட்டு கேட்க முடியுமா? முடியாதுதான். அதுக்கு என்ன இப்போ? அந்த மாதிரி சமயத்துல ஒரு மாதிரியான வாய்ஸ்ல என்னங்க எனக்கு வேஸ்லின் வாங்கி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னா அங்கேயேதான் இருக்கு செல்லம். நான் வந்து எடுத்து தரேன்னு சொல்லி உள்ள வந்து முத்தா கொடுத்துட்டு போற புருஷனைத்தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். தெரியுமா உனக்கு? அப்படியா? ஆமா, அப்படி ஒரு கோடு போட்டு புடிச்சுக்கு தெரியாத புருஷங்களை தத்தின்னு பொம்பளைங்க புலம்புறத கேள்விப்பட்டதே இல்லையா நீ? இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி தர்றது? இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பா? அப்படியே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறதா. அதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ற விஷயத்த வீட்டு வாசலோடு ஏற கட்டிடுங்க. உள்ள கொண்டு வர வேலை எல்லாம் வேண்டாம். என்ன சொல்ற நீ? எப்ப பார்த்தாலும் கண்டதுக்காக அலைய வேண்டாம்னு சொல்றேன். ஏய், ஏய், என்ன கோமா? எனக்கு யார் மேலே கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன யூத் மாதிரியா பேசுற? நான் கேள்விதான். என்கிட்ட எந்த யூத்தும் பேச வேண்டாம். சரி, நான் எதுவும் பேசல, கோவப்பட. என்ன சொல்றான் நம்ம குழந்தை? குதி குதின்னு குதிக்கிறான், அதான் படுத்துட்டேன். ஆமா, இப்ப எத்தனாவது மாசம்? அப்பா தானே, அது கூட ஞாபகம் இல்லையா? 8வது மாசமோ 9வது மாசமோ சரியா ஞாபகம் இல்ல. அதுக்காக நான் அப்பா இல்லைன்னு ஆயிடுமா?
சரி சரி, நீ எந்திரிச்சு நில்லு. ஏன்? எந்திரிச்சு நில்லுமா. பாத்து என்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் இரு, நிறைய பேசுவோம். ஹேய், என்ன அமைதியா இருக்கான்? யாருக்கு தெரியும்? இவன் சரியான ஆளுதான். உன்கிட்ட மட்டும்தான் ஆடுறான். நான் காதை வச்சு கேட்கும் போது எவ்வளவு சைலண்டா இருக்கான் பாரு. விடு, எப்படி இருந்தாலும் வெளியில வந்தவனே என் கூட தானே ஆடி ஆகணும். சரி சரி, சாப்பாடு போடட்டா? இல்ல வேண்டாம். ஏன்? வெளியே ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஆமா, அந்த ரேணுகா வீட்ல அவ வீட்டுக்கார் வீட்ல இல்லையா, அவ புருஷன் 2 நாள் வீட்டுக்கு வரலையா. அரிசி காலி ஆயிடுச்சு, வாங்கி போடுன்னு சொல்லிச்சு. அதான் வாங்கி போட்டு சாப்பிட்டு வந்தேன். நான் கேட்டது வெளியில சாப்பிட்டீங்களான்னு. ஹேய், அதான் சொன்னனே, ரேணுகா வீட்லயே குளிச்சுட்டு சாப்பிட்டு வந்தானே. வெளியில சாப்பிடுற பழக்கம்லாம் எனக்கு இல்ல. என்ன ஒரு மாதிரி ஆயிட்ட? எத்தனை வாட்டி சொல்றது அடுத்த பொம்பளைங்க வீட்டுல சாப்பிடாதீங்கன்னு? ஹேய், காலையில நீ செஞ்ச ரவா உப்புமாவே பிடிக்காம தான் சாப்பிட்டேன் தெரியுமா உனக்கு? அவ மட்டும் மட்டன் குழம்பு செஞ்சு கொடுத்தாளா? ஆமா, அதனாலதான் ஒரு கட்டு கட்டிட்டேன். பொம்பளைங்க நீங்க வீட்டுல நல்லா நட வெளியில போய் சாப்பிடுவீங்க. நாங்க நாங்க என்ன பண்றது? ஹேய், நீ அன்னைக்கு உங்க அத்தை வீட்டுல போயிட்டு நல்லா சமையல் செஞ்சிருந்தாங்க, நல்லா கட்டுக்கட்டு கட்டி தானே வந்த. அப்ப நான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னா? நான் சொன்னது சாப்பாடு விஷயத்தை இல்ல. என்ன ஜானு, என்ன நீ இப்படி குழப்பிட்ட? என்ன குழப்பிட்டேன்? நீ சொல்றது சாப்பாட்டு விஷயத்த இல்லனா பின்ன எதை பத்தி? வேற என்னவா இருக்கும்னு மல்லாக்கப்படுத்தி யோசிங்க. தெரியலன்னு சொல்லிடாதீங்க. ஹேய், எனக்கு மல்லாக்கப்படுக்கலாம் டைம் இல்ல. என்ன விஷயம் சொல்லு. முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க. இப்பதான் குளிச்சேன். பரவாயில்ல, இன்னொரு வாட்டி யோசிச்சுட்டே குளிங்க. தானா நான் சொன்னது புரியும். போங்க போங்கங்கறல. ஹலோ, பேசுறது யாரு? ஜானுவா? ஆமா, நீங்க? என் பேர் உனக்கு அவ்வளவு முக்கியம் இல்லம்மா. நான் சொல்ல போற விஷயம் மட்டும்தான் உனக்கு முக்கியம். சொல்லட்டுமா? சொல்லுங்க. உன் புருஷன் பேரு சென்றாயன் தானே? ஆமா. அவனை உனக்கு எப்படி தெரியும்? ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீ உண்மையான பதில சொன்னா நான் சில விஷயங்களை உனக்கு சொல்லுவேன். பேரை கூட சொல்லிக்க முடியாத அளவுக்கு நீங்க இருக்கும்போது உங்களுக்கு நான் எதுக்கு உண்மையை சொல்லணும்னு எனக்கு தோணல இல்லையா? ஓகே, என் பேர் சண்முகம். இது உண்மையான பேரா? ஆமா, கேஆர் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேட்டுப்பாரு, என்ன இன்ஸ்பெக்டர் சண்முகம்னு சொல்லுவாங்க. நீ வெளியில சொல்லிடாதாமா இன்ஸ்பெக்டரானு. உன் புருஷன் காதல விழுந்துற போகுது. ஆமா, உன் புருஷன் வீட்டுல இருக்கானா? இருக்காரு. ஏன்? அவனுக்கு போலீஸ் தன்னை நெருங்குதுன்னு தெரியக்கூடாது. ஏதாவது தப்பு நடந்துருச்சா சார்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி உன்னை அவன் எப்படி மடக்குனான்னு எனக்கு தெரியணும். மடக்குனார்னா? எப்படி உங்களுக்குள்ள பழக்கமாச்சுன்னு கேட்டேன். எனக்கு வேண்டிய ஒரு குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கு பிளட் கொடுக்க வந்திருந்தாரு. அப்ப பழக்கம் ஆச்சு. நேரம் வந்து எங்க அப்பா கிட்ட விஷயத்த சொன்னேன். கட்டுனா அவரை தான் கட்டுவேன்னு சொன்னியா? ஆமா. சரி, நான் நேரடியா வந்து பேசுறேன். என்ன தப்பு பண்ணிட்டான்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். அவன் ஒரு போதை மருந்து வியாபாரி, அது தெரியுமா உனக்கு? அத பத்தின ஒரு குழு கூட கொடுக்காம இத்தனை வருஷமா தப்பிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப ஆதாரபூர்வமா மாட்டிருக்கான். அதான் மத்தத நேர்ல பேசுவோம். சார் சார் ஒரு நிமிஷம். என்னம்மா? சார், இது விஷயமா தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வர வேண்டாம் சார். ஏம்மா? எங்க அப்பா ஹார்ட் பேஷண்ட். ஏற்கனவே என்ன நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த விஷயமும் தெரிஞ்சா அவ்வளவுதான் சார். ப்ளீஸ் சார். சரி, அப்ப நீ வந்து என்ன சந்திக்கிறியா? கண்டிப்பா சார். போன் பண்ணா நான் எங்க வேணா வரேன். அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா.
அவன் பொம்பளை பொறுக்கியான். மற்றத நேர்ல பேசுவோம். ஓகே சார். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஹாய் அபி. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமா. ஏன் லேட்டு? வர வழியில டிராஃபிக் ஜாம். வழக்கமா எல்லாரும் சொல்ற அதே போய் என்னை ஏமாத்தவாவது போய்க்காரன் ஒண்ணு சொல்லிருக்கலாம்ல. என்னைக்காவது நான் போய் பேசி நீ பாத்திருக்கியா? இல்ல. எனக்கு போய் பேசுறது பிடிக்காது. அதுவும் நெருக்கமானவங்க கிட்ட போய் பேசுறது அறவே பிடிக்காது. சரி போலாமா? போலாம், வண்டியில ஏறு. ம். அம்மா இன்னைக்கு எங்க? சினிமாக்கு போலாம். ம். வாங்க அங்கிள். எப்படிமா இருக்கு அபி? கால் வலியெல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல அங்கிள். இப்ப கொஞ்சம் நடக்கிறேன். அப்பா இல்லையா? ஸ்டேஷனுக்கு போறதா சொல்லிட்டு போனாரு. 4 மணிக்கெல்லாம் வந்துருவேன்னாரு. என்கிட்டயும் அப்படிதான் சொன்னாரு. ஆனா இன்னும் வரல. வந்தா ஏதாவது சொல்லுமா? இல்ல வேணாம், நான் இருந்து பார்த்துட்டே போறேன். அந்த அளவுக்கு அர்ஜென்ட் விஷயம். அது சரி. என்ன அர்ஜென்ட் விஷயம்னு கேட்க மாட்டியாமா? சொல்லுங்க அங்கிள். என்ன அர்ஜென்ட் விஷயம்? லக்ஷ்மண் அப்படின்னு ஒரு பையன். அவனை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேச. ஹாய், ஐ அம் Hi. லக்ஷ்மண். நீங்க? I'm Abhi. மேல சொல்லுங்க அங்கிள்னு கேட்க மாட்டியாமா? சொல்லுங்க அங்கிள். அந்த பையன் லக்ஷ்மண் என்னோட வீட்டுல தான் வாடகைக்கு குடியிருந்தான். ஓஹோ. உங்களோட எந்த ஏரியா வீடுன்னு கேட்க மாட்டியாமா? சாரி. நீங்களே சொல்வீங்கன்னு பார்த்தேன். ராம் தியேட்டருக்கு நேர் பின்னாடி எனக்கு ஒரு வீடு இருக்கு. அங்கதான் அவன் வாடகைக்கு இருந்தான். பழகின 3 மாசத்துல உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான்ல? ஆமா. இது வரைக்கும் உன் வீடு எங்க இருக்கு நீ கேட்கவே இல்லையே. கேட்டா ஃபீல் ஆயிடும்னு பயந்துட்டேன். கரெக்டா? நானே இல்ல. நீ தான் என்ன பத்தி கேட்கவே இல்ல. நீயா சொல்ற வரைக்கும் நானும் சொல்ல வேண்டாம்னு இருக்கேன். இட்ஸ் ஓகே. நான் இப்ப சொல்லிடுறேன். நான் தனியாள். என் அப்பா அம்மா மலேசியால இருக்காங்க. நான் கோடம்பாக்கத்துல பழைய ராம் தியேட்டர்னு ஒன்று இருந்தது. அதுக்கு நேர் பின்னாடி ஒரு தெருவில் ஒரு பழைய வீட்டில் இருக்கேன். சொந்த வீடா? நோ, ரெண்ட் கொடுத்து தான் இருக்கேன். ஓகே ஓகே. எங்க வீட்ல நாங்க 2 பேர் தான். அப்பா இறந்துட்டாரு. சொந்தக்காரங்க எல்லாம் கும்பகோணத்துல இருக்காங்க. அம்மா லட்சிய கியர்ஸ்னு கிண்டில ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க. ராயப்பேட்டையில ஹோட்டல் சீதா பவனுக்கு பின்னாடி ஸ்ட்ரீட்ல தான் எங்க வீடு. ஐ நல்லா இருக்கே. என்னது? ராம் தியேட்டருக்கு பின்னாடி ஏன் வீடு, சீதா பவனுக்கு பின்னாடி உன் வீடு. ராம் சீதா காம்பினேஷன் சூப்பரா இருக்குல்ல? இவர் சொல்றது நம்ம லக்ஷ்மணை பத்தி தான். ஓகே ஓகே, நான் வெயிட் பண்றேன். பை. மா, உனக்கு கஜனி வியாதி ஏதாவது இருக்கா? கஜினி வியாதினா? பேசிட்டு இருக்கும் போதே பேந்த பேந்த முழிக்கிற. நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. அப்பப்ப பழச மறந்துடுவியா? அது வந்து சரி பரவாயில்ல விடு. உன் அப்பா கிட்ட போன்ல பேசிட்டேன். 10 நிமிஷத்துல வந்துருவாரு. அப்புறம் என்னாச்சு அங்கிள்? அப்புறம் ஒன்னும் சொல்லல, போனை வச்சிட்டாரு. ஏமா, வரும்போது வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லணுமா? அது இல்ல அங்கிள். உங்க ராம் தியேட்டர் வீட்ல வாடகைக்கு இருந்த அந்த லக்ஷ்மணை பத்தி சொல்லுங்க. ஏமா, அவனை பத்தி கேக்குறதுல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்ட? அது வந்து நீங்க தானே மேல கேட்க மாட்டியான்னு கேட்டீங்க. அதனால தான் கேக்குறேன். ஓ, அதனாலதானா? ஆமா சொல்லுங்க. அவன் எங்க இருக்கான் இப்போ? அவன் எங்க இருக்கானோ, என்ன ஃப்ராடுத்தனம் பண்றானோ? ஃப்ராடுத்தனம் பண்றானா? ஆமாமா, அவனுக்கு என் வீட்டை வாடகைக்கு கொடுத்தேன்னு சொன்னேன்ல. ஆமா. அந்த வீட்டை சொல்லாம கொள்ளாம காலி பண்ணிட்டு போயிட்டான். அப்படியா? ஆமா. அது மட்டும் இல்ல, எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை அந்த கேடி வேற மாதிரி வசூல் பண்ணிட்டு போயிட்டான். வேற மாதிரினா?
நான் தான். டேய், பூர்வீக வீட்டை வாடகைக்கு விட்டா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஏதோ குடோன் மாதிரி ஆக்கி வச்சிருக்கா. யாருடா அவன்? டேய், அவன் போட்டோ இருந்தா கொண்டாடா. பக்கத்துல இருக்கிற உரக்கடை குடோனுக்கு போயிட்டு அவனதுதான் வீடுன்னு சொல்லி 10,000 ரூபாய் அட்வான்ஸா வாங்கி மேல் வாடகைக்கு விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். எனக்கு அவன் யாருன்னே தெரியாது, முகத்தை கூட பார்த்ததில்ல. ஒரே கடுப்பாயிட்டான். அப்படின்னா அவன் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியாதா? நான் மரக்காணத்துல செட்டில் ஆயிட்டமா, அதனால சென்னையில என் வீட்டை என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் பாத்துக்கிறாங்க. ஓஹோ, நல்ல பையன் தானு வீடு கொடுத்தாங்க. அவன் ஏமாத்திட்டு போனதும் அவனை தேடினாங்க. அவன் கிடைக்கல. கடைசி வரைக்கும் நீங்க அவனை நேர்ல பார்க்கலையா? அப்ப இல்ல, போட்டோ மட்டும்தான் கிடைச்சது. ஒரு வில்லேஜ்ல அவனை பிடிச்சேன். உன் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த. அவனுக்கு தெரியாம அவனை ஃபாலோ பண்ண சொன்னாரு. பண்ணிட்டு இருக்க. அவனை சந்திச்சீங்களா? சந்திச்சுட்ட. அவனுக்கு நான் யாருன்னு தெரியாமலேயே என் கூட அவன் கான்டாக்ட்ல இருக்கான். அவனோட போன் நம்பர் இருக்கா? இருக்கு, வேணுமா? சொல்லுங்களேன். 960001 40508. கந்தசாமி, ஐயா வந்துட்டேன். 9600140508. சொல்லுங்க ஐயா. என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே அந்த லக்ஷ்மண பத்தி எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டேன். அவன் நம்பரையும் கொடுத்துருக்கேன். வெரி குட். 9600140508. 96001400508. 96001400508. 9 மாசமா அம்போனை விட்டுட்டு போன அவனுக்கு போன் பண்ணணுமா? வேண்டாம். பண்ணிதான் பாப்பமே. என்னங்க? என்ன? போன் ரிங் ஆகுது. எடுத்து யாருன்னு கேளு. மரத்தூள் கடைக்காரர் தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ண சொல்லு. சரி. ஹலோ, லக்ஷ்மண் அங்க இருக்காரா? அப்படி யாரும் இல்லையே. இது யாரோட நம்பர்? சென்ட்ராயனோட நம்பர். சென்ட்ராயனோட நம்பரா? நீங்க சென்ட்ராயனோட வைஃப்? யார் இது போன்ல விசாரிக்கிறது? இது அவனோட வாய்ஸ் தான். தெரியல, யாரோ லக்ஷ்மண கேக்குறாங்க. போன் கூட. ஹலோ ஹலோ, நான் சென்ட்ராயன் பேசுறேன். யாருங்க? யாருங்க? ஹலோ, யார் பேசுறீங்க? இது அவன் வாய்ஸ் தான். ஆனா சென்ட்ராயன் பேசுறேன்னு சொல்றான். ஏதோ தெல்லுமல்லு பண்ற மாதிரி இருக்கே. இப்ப இவளை தேடி அவ வந்தே தீருவான். அப்ப அமைக்கிடலாம். அந்த சமயத்துல நீ அவ ரூம்ல போத மரத்தை வச்சிரு. ஓகேவா? ஓகே சார், நான் வச்சிடறேன். அப்பா, காஃபி. மத்தியானத்துல இருந்து கேக்குறேன். அப்பன்னா சரி, உன் புருஷன் இருந்தான், அதனால சைலண்டா இருக்கேன்னு நினைச்சேன். இப்பதான் அவன் இல்ல. அப்புறம் ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? என்ன சொல்லணும்பா? யார்கிட்ட நீ போன்ல உன் புருஷனை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு தெரியணும். அது அவனுக்குன்னு யாரும் சொந்தக்காரங்க கூட இல்ல. வேற யாரு அவனை பத்தி விசாரிச்சது? நீங்க இப்போதைக்கு இந்த பிரச்சனை விட்டுருங்கப்பா, ப்ளீஸ். அநாத ஆசிரமத்துல இருந்தப்போ
நீ நிம்மதி இல்லாம தவிச்சதா சொன்ன ஞாபகம் இருக்காமா? இருக்குப்பா. எனக்கும் என் மனைவிக்கும் குழந்தைங்க இல்ல, உன்னை நான் தத்தெடுக்க விரும்புறேன்னு நான் சொன்னப்போ நீ என்ன சொன்ன? இனிமே என் வாழ்க்கையில சந்தோஷம் கொடி கட்டி பறக்க போகுதுன்னு சொன்னேன். நானோ என் மனைவியோ உன் விருப்பத்துக்கு மாறா ஏதாவது பண்ணிருக்கோமா? இல்ல. இந்த பையன் சென்றா என்ன பிடிச்சிருக்கு, அவனையே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். பண்ணி வச்சனா இல்லையா? வச்சீங்க. எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் சொன்னதும் மொத்த சொத்தையும் உன் பேருக்கு தானமா எழுதி வச்சேன். ஆமாப்பா. எனக்கு அப்புறம் உனக்கும் உன் புருஷனுக்கும் உன் குழந்தைக்கு தானமா உபயோகப்பட போகுது. ஆமாப்பா. இவ்வளவு நான் ஏன் பண்ணி வச்ச சொல்லு? தெரியலப்பா. நீ என்னோட மகளா இந்த ஊருக்குள்ள அடியெடுத்து வச்சதுல இருந்து சந்தோஷத்தை தவிர வேற எதையும் நீ சந்திக்க கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். நான் சந்தோஷமா தான்ப்பா இருக்கேன். எங்கம்மா சந்தோஷமா இருக்க? நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன்லாம் எதுக்குப்பா? என் பொண்ணுன்னு இந்த வீட்டு ராஜகுமாரியா வந்தவ ஒரு வருத்தத்துல இருக்கான்னா அதை சால்வ் பண்ணி கொடுக்கறது ஒரு அப்பாவா என் பொறுப்புமா. அத டென்ஷன் சொல்ல மாட்டாங்க. என் டென்ஷன், என் வருத்தம் எல்லாமே நானே ஏற்படுத்திக்கிட்டதுப்பா. அது உங்களால சால்வ் பண்ண முடியாது. நீயா ஏற்படுத்திக்கிட்டதா இருந்தாலும் நான் தானே சால்வ் பண்ணணும். சொல்லு, உன் புருஷன் சென்றாயந்தா உன் பிரச்சனையா? என்ன பண்றான்? குடிக்கிறானா? அதெல்லாம் இல்ல. பணம் ஊதாரத்தனமா செலவு பண்ணிட்டு உன்கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்றானா? அதுவும் இல்ல. வேற ஏதாவது கெட்ட பழக்கமா? வேற பொம்பளைங்களோட பழக்கம் வச்சிருக்கிற மாதிரி தெரியுதா? நீ சொல்றது உண்மையா? யாரும் வசிய வச்ச மாதிரி அவன் வந்து என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணதும் நான் உடனே மயங்கி போய் ஓகே சொல்லிட்ட மாதிரி தான் தெரியுது. நானா தெரியாம மாட்டிக்கிட்டேன்னு போறது. அந்த நேரம் நீங்களும் வந்து என்ன தத்தெடுத்ததும் என் வாழ்க்கையில அவன் வந்து அதிர்ஷ்டம் தான் எல்லாமே நடக்குதுன்னு நினைச்சிட்டேன். அவனுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்துட்டேன், தாலியவும் வாங்கிக்கிட்டேன். ஆனா இப்போ என்ன இப்ப திமிரெடுத்து ஆடுறானா? ஆமா, அப்படிதான் தெரியுது. யார் அந்த பொண்ணு? தெரியல. ஒரு நாள் உமா கூட வெளில போனேங்கிறாரு, ஒரு நாள் ரேணுகா வீட்டுல சாப்பிட்டேங்கிறாரு. கூப்பிட்டு விசாரிக்கட்டுமா? இப்ப வேணாம்பா. இன்னும் ஆதாரபூர்வமா என்கிட்ட எதுவுமே மாட்டல. மாட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். அந்த பொண்ணு தான் போன் பண்ணி இவனை பத்தி விசாரிச்சாளா? இல்ல, அது வேற கால். வேற கால்னா? போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இவரை பத்தி விசாரிச்சாரு. போலீஸா? ஆமா. என்னன்னு விசாரிச்சாங்க? தெரியல, அத பத்தி எதுவும் என்கிட்ட பேசல. அவர் போதை மருந்து வியாபாரினாரு, பொம்பளை பொறுக்கினாரு. அவர்கிட்ட ஜாக்கிரதை வேற இருக்க சொல்லிருக்காரு. யாருக்குப்பா போன் பண்றீங்க? நம்ம வக்கீலுக்கு தாமா. எதுக்குப்பா? விஷயத்தை சொல்லி வைப்போமே. வேணாம்பா. ஏன்? இப்ப நான் 9 மாசம் கர்ப்பிணி இல்லையாப்பா. இப்ப நாம எதுவும் அவசரப்பட வேணாம். அதுக்காக அவன் கண்ட பொண்ணுங்க கூட அலைஞ்சுக்கிட்டு இருப்பா, சும்மா இருக்க சொல்றியா? நான் பேசுறேன்ப்பா. நான் பேசி ஒரு முடிவு எடுக்கிறேன். எப்ப எடுப்ப? அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சந்திக்கிறேன்னு சொல்லிருக்காரு. அது வரைக்கும் இது உங்களுக்கு தெரியாத மாதிரியே இருங்க. நான் பார்த்து பேசி முடிவு பண்ணிக்கிறேன். டாக்டர் எப்பமா டேட் கொடுத்திருக்காங்க? அடுத்த மாசம் 13ஆம் தேதி ஹாஸ்பிடல் அட்மிட் ஆக சொல்லிருக்காரு. இந்த நேரத்துல உனக்கு ஆறுதலா இருக்க வேண்டியது போய் இவன் இந்த மாதிரி பண்றானே. என்னப்பா பண்றது? ஏன் கவலையோ அதான். அப்பா, அவர் வராரு. நீங்க எதுவும் கேட்காதீங்கப்பா. ஹாய் டெல்லி போஸ். ஹாய் மாமா, நீங்க இருக்கீங்களா? இன்னும் எனக்கு செத்து போக முடிய வயசெல்லாம் வரல. காமெடி கூட சீரியஸா பண்ற ஒரே ஆளு உங்க அப்பா தான் ஜானு. அப்பா, அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்லப்பா. என்ன மாமா சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க? சரி, போன விஷயம் என்னாச்சு? ஏசி ரூம்னா 1200 ரூபாவாம், நான் ஏசினா 660 ரூபாவாம். ஹாஸ்பிட்டலே ரூம் கிடைச்சதுனால நான் வெளியில எங்கேயும் விசாரிக்கல.
என்னது ரூமு? பிரசவ டேட்டுக்கு 3 நாள் முன்னாடியே போய் அட்மிட் ஆயிடலான்னு இருக்கேன்ப்பா. அதானே நல்லது. ஆமாமா, வெரி குட் டிசிஷன். மாமா அந்த டிஷ் எடுத்தது நான் தான். நீங்க யாராவது பாராட்டணும்னா நீங்க என்னதான் பாராட்டணும். சரி சரி அதெல்லாம் விடுங்க. நீங்க ஒரு 5000 அனுங்க. எதுக்கு? நான் உங்க பணத்தை வீணா செலவு பண்ற கேரக்டர்லாம் இல்ல மாமா. கொடுங்க பணத்தை. ப்ளீஸ்ப்பா கொடுங்க. ம். தேங்க்யூ பை. அது வேற ஒன்றும் இல்லை ஜானு. ஹாஸ்பிட்டல் அட்வான்ஸ் கட்ட சொன்னாங்க. எனக்கு வேற வர வேண்டிய பணம் வரல. அதான் உங்கள் அப்பா கிட்ட வாங்கினேன். நீ ஏதாவது பேசி சமாளிச்சுக்கோ. கட்டுமா? பை. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? எந்த கோணத்துல பார்த்தாலும் அப்பாவித்தனமா தான் தெரியறா. இவ எதுக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி தில்லுமுள்ளு பண்றான்னு யோசிக்கிறேன். அது தெரியாம தான்ப்பா நானும் குழம்பி போயிருக்கேன். ஹலோ சார், மிஸ்டர் ஏழுமலை இருக்காரா? நான் தான் பேசுறேன். நீங்க யாரு? என் பேரு தாண்டவ பெருமாள். தாண்டவ பெருமாளா? ஆமா சார், நான் ஒரு தடவை உங்களை சந்திக்கணுமே. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நாம ஏன் சந்திக்கணும்? சென்றாயினா உங்க வீட்டுல இருக்கிறவனோட ஒரிஜினல் பேரு லக்ஷ்மன். அத பத்தி கொஞ்சம் பேசுவோமா? எங்க வரீங்க? எப்போ வரீங்க? நாம கண்டிப்பா பேசுவோம். நான் மறுபடியும் உங்களுக்கு போன் பண்றேன். ஹலோ ஹலோ. எஸ், யார் பேசுறது? நீங்க தான் சார் ஃபோன் பண்ணிருக்கீங்க. யாரு வேணும்னு நீங்க தான் சொல்லணும். இந்த நம்பர்ல இருந்து எனக்கு மிஸ் கால் வந்துச்சு, அதான் பண்ணேன். இந்த நம்பர்ல இருந்து யாரும் ஃபோன் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் சென்ட்ராயன் பேசுறேன். இது போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீடு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீடா? ஆமா, நான் அவருடைய மக பேசுறேன். ஆமா, எந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வீடு? கேஆர் நகர் இன்ஸ்பெக்டர் சண்முகத்தோட வீடு. ஓகே, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அவர் இருக்காரா? வெளியில போயிருக்காரு. நாளைக்கு காலையில கூப்பிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தீங்க? நீ இன்னும் தூங்கலையா? தூங்கி இருந்தா நீங்க இங்க வந்து பேசினதெல்லாம் கேட்டிருக்க முடியாதுல்ல. யார்கிட்ட பேசுனீங்க? சாயங்காலம் நான் குளிச்சுட்டு இருக்கும்போது உங்ககிட்ட போன்ல ஒரு பொண்ணு பேசினாலே. அவ யாருன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு அவகிட்ட பேசுனீங்க? அது வந்து என்ன வந்து போய் நிறுத்திட்டு? நீ பேசினாலே பயமாயிடுது. பரவாயில்ல, சொல்லுங்க. நான் இப்ப யூஸ் பண்ணிருக்க நம்பரை இதுக்கு முன்னாடி லக்ஷ்மண் யாரோ யூஸ் பண்ணிட்டு இருந்தாரா? இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அடிக்கடி அவர் கேட்டு எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருந்தது, அதனால எனக்கு தெரியும். நிஜமாவா? நிஜமாதமா சொல்றேன். 6 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த லக்ஷ்மணன் எனக்கு கால் பண்ணாரு. என்னத்துக்கு பண்ணாராம்? என்னுடைய பழைய ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் இந்த நம்பர் தான் கொடுத்துருக்கேன்னு சொன்னாரு. அது எப்படி செல்போன் கம்பெனில ஒரே நம்பரை 2 பேருக்கு கொடுப்பாங்க? யப்பா, நீ வக்கீலுக்கு படிச்சிருக்க வேண்டியவ. என்னமா கொஸ்டின் கேக்குற? பேச்ச மாத்தாதீங்க, விஷயத்துக்கு வாங்க. அது எப்படி 2 பேருக்கும் ஒரே நம்பர் வரும்? ஒருத்தர் ஒரு நம்பரை 2-3 மாசமா யூஸ் பண்ணலனாலோ இல்ல ரீசார்ஜ் பண்ணலனாலோ அந்த நம்பரை மாத்தி வேற ஒருத்தர் கொடுத்துருவாங்க. அப்படியா? ஆமா, அது தெரியாத உனக்கு? அந்த ஆள் இப்ப உங்ககிட்ட இருக்க நம்பரை யூஸ் பண்ணாம இருந்தாராமா?
ஒரு வெளியூர் போயிருந்தப்ப தண்ணியில ஃபோன் விழுந்து ஸ்டக் ஆகி போச்சோம். 6 மாசம் கான்ட்ராக்ட் வேலையா. அவர் இருந்தது வேற இன்டீரியர் வில்லேஜா. வந்து சரி பண்ணிக்கலான்னு வந்து பார்த்தா கம்பெனிக்காரங்க நம்பரை மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்புற மாதிரி இல்லையே. அந்த ஆள் சொன்னதுதான் நான் இப்ப சொன்னேன். நம்புறதும் நம்பாது உன்னோட இஷ்டம். சரி நம்புறேன். அதுக்கும் நீங்க இன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசின பொண்ணுக்கு திருப்பி ஃபோன் பண்ணி பேசினதுக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் இப்ப எதுக்கு? கேட்டதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னேன். இல்ல குழந்தையோட நான் தூக்கல தொங்கிடுவேன். ஹே, ஹே, ஜானு என்ன பேசுற நீ? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க சொல்ற இந்த கதைக்கும் அந்த பொண்ணுக்கு நீங்க ஃபோன் பண்ணதுக்கும் என்ன சம்மதம்? யாராவது என்னோட ரிலேஷன்ஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ணா என்னோட புது நம்பரை கொடுங்க சார் நான் அவர் கேட்டுக்கிட்டாரு. அவர் நம்பர் கூட கொடுத்துருக்காரு. அவர் போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு ஃபோன் பண்ணி என்ன விசாரிச்ச பொண்ணு ஞாபகத்துக்கு வந்தா. மறந்துட போறமேன்னு உடனே அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி நம்பர் கொடுத்தேன். பொய்ய தொடச்சி கூத்து கட்டி பேசிட்டே போறீங்க. பொய்யா? பின்ன இல்லையா? இல்ல நான் தான் கேக்கலையா? அப்ப நான் பொண்ணுகிட்ட பேசவே இல்லைன்றியா? கரு பேசுனீங்க. ஆனா இப்ப நீங்க பேசுற இந்த கட்டு கத்தலாம் பேசலங்கற. பின்ன உங்க போன் கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? அந்த பொண்ணுக்கு டயல் பண்ணி கொடுங்க. முடியாது. இப்ப அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி கொடுக்க போறீங்களா இல்லையா? அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. வயதுல வளர குழந்தையோட நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொன்னா கூட உங்களுக்கு இறக்கம் வரல. உங்க அப்பாக்கு நான் ஃபோன் பண்றேன். அவர்கிட்ட கேட்டு நீ எந்த முடிவு வேணா எடுத்துக்கோ. ஏய் போன் குடி. எங்க அப்பா இல்ல உனக்கு காதலிச்சது. எங்க அப்பா இல்ல உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன் நடந்துடுச்சது. இந்த வயதுல வளர குழந்தை மட்டும் இல்லாம இருந்திருந்தா உனக்கு என்னைக்கு ஒரு வழி பண்ணிப்பேன் தெரியுமா? போன கொடு. ஏய் விடு. இப்ப அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி என்ன கிழிக்க போற? நீ பொம்பளை பொறுக்கி எங்க அப்பாக்கு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்க சான்ஸ் நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் இங்கதாம்மா இருக்கேன். இன்னொரு நண்பர் இருக்காரு. என்ன தம்பி நல்லா இருக்கியாப்பா? நீங்க என்ன இந்த நேரத்துல? உன்னை பத்தி இவங்க 2 பேர்கிட்டயும் பேசுறதுக்கு தான் வந்தேன். என்ன பத்தி பேசுறதுக்கு இவங்க கிட்ட என்ன இருக்கு உங்களுக்கு? நிறைய இருக்குப்பா. அவ்வளோ சீக்கிரம் எங்க லாரி முட்டாளாக்கி ஹல்வா குடுப்பியா? நான் என்ன முட்டாளாக்கணுங்கள? என் வீட்டுக்கு வாடகைக்கு வந்த நீ எனக்கே தெரியாம என் வீட்டை மேல் வாடகைக்கு விட்டேன்னா என்ன முட்டாளாக்குற மாதிரி தானே? நீ சென்னையில லக்ஷ்மங்கிற பேர்ல செஞ்ச அநியாயம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இவர்தான் லக்ஷ்மணனா? ஆமாமா, அந்த லக்ஷ்மண் இங்க சென்றாய. ஊரெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அந்த லக்ஷ்மணன் போன் பண்ணதாவும் இவர் என்ன அவர்கிட்ட பேசினதாவும் கதையா சொன்னாரே. எல்லாமே பொய்யா? யார முட்டாளாக்கிறதுக்கு இந்த நாடகம்? என்ன முட்டாளாக்குன யாரையும் நான் சும்மா விட்டதே கிடையாது. அதுக்கு பின்னாடி என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சே தீருவேன். அது என் பழக்கம். உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? ஏன் நீ சென்னையில லக்ஷ்மணன் நடிச்ச? ஏன் இங்க வந்து நீ சென்றாய் நான் நடிக்கிற? அந்த உண்மை எனக்கு தெரியணும். அந்த பொண்ணை அப்படியே அம்போன்னு ஏன் விட்ட? ஏன் இந்த பொண்ணு ஜானுவா ஓகேன்னு சொல்லி குடும்பம் நடத்துற? எந்த பொண்ணு அம்போன்னு விட்டீங்க?
உனக்கு ஃபோன் பண்ண அந்த பொண்ணு பேரு அபிராமி. அந்த பொண்ணு அபிராமியை லவ் பண்ணிட்டு கடைசியில அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டான். ஏன் விட்டீங்க? அவங்க டேமா கேக்குறேன். நான் பேசுற அந்த பொண்ணு கிட்ட சார் அந்த நம்பர் கொடுங்க சார். எங்க போறீங்க? டேய் நில்றா. எங்க ஓடுற? டேய் நில்லு. நில்லுங்க. நில்லுங்க. இந்தம்மா இந்த நம்பருக்கு கால் பண்ணு. சார் வாங்க சார், தேடுவோம் வாங்க. சரி. உன் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. என்னம்மா இன்னும் 2 இட்லி போடுறியா? வேண்டாம்பா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லம்மா, வாய் தவறி நீ அப்பான்னு கூப்பிட்டியான்னு பார்த்தேன். இல்லப்பா, நான் மனசறிஞ்சுதான் கூப்பிட்டேன். இப்ப 3வது வாட்டி அந்த வார்த்தைய நீ சொன்னதால நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அத நேத்து ராத்திரியே நானும் தெரிஞ்சுக்கிட்டேன்பா. எதை? என் மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்தை. நிஜமாவா சொல்ற? ஆமாப்பா. எங்கேயாவது இந்த மாதிரி நடந்ததுண்டான்னு யோசிச்சேன். எந்த மாதிரி? தன்னுடைய குழந்தையை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு அப்பா இந்த மாதிரி டிராமா ஆடுறது எங்கேயாவது நடந்ததுண்டான்னு யோசிச்சப்பதான் உங்க பெரிய மனசு எனக்கு புரிஞ்சுதுப்பா. போகட்டுமா, கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்க அம்மாவையும் காப்பாத்திருக்கலாம். ஆக்சிடென்டையும் நடக்க விட்டுருக்க மாட்டேன். யாருப்பா எங்களை கொல்ல பிளான் போட்டது? நான் ஒருத்தனை யூகிச்சு பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்ல, வலை விரிச்சிருக்கேன். யார் அவன்? லக்ஷ்மன். லக்ஷ்மணா? ஆமா, உன்னை காதலிக்கிறதா வந்து உன் கூட ஒட்டிக்கிட்ட லக்ஷ்மன். அப்பா உங்களுக்கு அவனை பத்தி எல்லாம் தெரியும். அவன் இது ராத்திரி கூட என்கிட்ட பேசினான்பா. தெரியும். நம்ம வீட்டு போன் டேப் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அவன் வாயை விடலையே. சென்றாயின் தானே சொன்னான், லக்ஷ்மன் சொல்லலையே. அப்பா உங்களுக்கு இதெல்லாம் கூட? போலீஸ்காரன்னா பிரதி விஷயமும் தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட லக்ஷ்மணா இருந்தவன் இப்பயும் சென்றாயினா நடிக்கிறான்னு எவ்வளவு யோசிச்சாலும் பிடிபடலப்பா. அது மட்டும் தெரிஞ்சதுன்னா உங்க அம்மாவை ஏன் கொலை பண்ணான்ற காரணமும் புரிஞ்சிடும். எப்படி அவன் மேல டவுட் வந்ததுப்பா? இந்த வீடியோவை கொஞ்சம் பாருமா. நீ இப்படிங்க இந்த வேலையெல்லாம் ஏன் செய்யற? இந்த வேலையை செஞ்சுதான் நான் உன் பொண்ணைய மயக்கினேன். நான் இப்பவே போலீஸ்க்கு போறேன். இரு. நீ போலீஸ்க்கு போனா நீ என்ன 75,000க்கு செய்வன செஞ்சு சாகடிக்க சொன்ன விஷயத்த சொல்லுவேன். இங்க பாரு, நான் இத பத்தி யார்கிட்டயும் சொல்லல. நீ இதோட விட்டுடு. என் பொண்ணை விட்டுருன்னு சொல்றேன். நீ எப்ப வேணா ரிவர்ஸ் ஆக மாட்டேன், என்ன கேரண்டி? ஆக மாட்டேன், என்ன நம்பு. ஆனா உங்க 2 பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் உயிரோடவே இருக்க மாட்டீங்க. அப்ப இந்த வீடியோ? ஆக்சிடென்ட் இடத்துக்கு நான் வரும்போது என்னை இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்த உங்க அம்மா மொபைலை காமிச்சு ஏதோ சொல்ல வந்துட்டு அப்புறம் செத்துட்டா. நான் இந்த மொபைலை செக் பண்ணும்போது இந்த வீடியோ கிடைச்சது. உடனே உன்னை எஸ்கேப் பண்ணிட்டேன். அவசரத்துல அம்மா எடுத்ததுல அம்மா முகம் மட்டும் தான் தெரியுது. அந்த லக்ஷ்மண் முகம் தெரியலையே. அவன் தானே பேசுறது? பக்காவா சொல்ல முடியுமா உன்னால? அவன் வாய்ஸ் மாதிரி தான் தெரியுது, ஆனா பக்காவானா தெரியலப்பா. அது தெரியணும், ஏன்னா வீடியோல முகமே இல்ல. அவன் உன்கிட்ட டீசெண்டா தான் விலகி இருக்கான். தேடுன சிட்டில எங்கேயுமே இல்ல. எதேச்சிய கந்தசாமி வந்து வேறொரு வீட்டு சீட்டிங் மேட்டர்ல அவன் போட்டோவை காட்டி அவன் சின்ராயங்கிற பேர்ல வேறொரு வில்லேஜ்ல இருக்கிற விஷயத்த சொன்ன உடனே நான் அவனுக்கு வலை விரிச்சிருக்கேன். அதுக்காகத்தான் நானும்
அவனோட வாய்ஸ பல்வேறு ஆங்கிள் ரெக்கார்ட் பண்ணி அத வந்து லேப்ல கொடுத்திருக்கேன். வாங்க அங்கிள், டீ எடுத்துட்டு வரவா? சரிம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம் கந்தசாமி. ஆமா, ஓடி போனவன் திரும்ப வந்தானா? இன்னும் வரலையா சார்? ஆமா சார், அந்த பொண்ணு ஜானு ஃபோன் பண்ணால? இல்லையே. பேப்பரை சேர்த்துட்டீங்களா? அதெல்லாம் நேத்து ராத்திரியே கொடுத்துட்டேன் சார். ஹலோ ஹலோ, நான் ஜானுன்னு பேசுறேன். ஜானு, நான் இன்ஸ்பெக்டர் சண்முகம் பேசுறேன். பெருமாள் ஒருத்தர் இந்த நம்பர் கொடுத்தாரு. என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு உங்ககிட்ட பேச சொன்னாரு. எனக்கு நீங்கன்னு சொல்லல சார். ஆமாமா, உன்னை கல்யாணம் பண்ணிருக்கிற சென்ட்ராயன் ஆபத்தானவன். அவன் ஏற்கனவே இங்க ஒரு பொண்ணை கொலை பண்ணிருக்கான். என்ன சார் சொல்றீங்க? அத பத்தி நேர்ல பேசலாம். உங்க அப்பாவை கூட்டிட்டு வா. அவசியம் கூட்டிட்டு வாமா. ஹலோ ஹலோ ஹலோ, என்னம்மா லைன்ல இருக்கியா? சார் பரவாயில்ல, போன்லயே சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணு கொலை பண்ணிருக்காரு அவரு? அப்படின்னு ஒரு பொண்ணையும் அவங்க அம்மாவையும் கொலை பண்ணிட்டான். அப்பா அவன் பேரு சென்ட்ராயன் இல்ல, லக்ஷ்மன். ஹலோ ஹலோ, ஹலோ ஹலோ சார், நான் ஏழுமலை பேசுறேன் சார். சொல்லுங்க சார். அந்த சென்றாய என்ன கட்டி போட்டுட்டு வீட்டுல இருந்த என் பொண்ணு கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டான் சார். ஜானு, ஹலோ, நான் பேசுறது கேக்குதாமா? சார் சார் சார், என்னையா? அந்த பொண்ணு அவன் கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கானா? அப்படியா? ஆமா சார். ஹலோ ஜானு. சொல்லுங்க சார். ஜானு, உன்னை கிட்னாப் பண்ணிருக்காங்களாமா? எங்க இருந்து பேசுற? கரெக்டா சொல்லு, அப்பதான் என்னால உன்னை காப்பாற்ற முடியும். அவ என்கிட்ட தான் இருக்கா. என்ன இப்போ? யாரு யாரு பேசுறது? சும்மா நடிக்காத. நான் தான் லக்ஷ்மண். இது பாரு லக்ஷ்மணா, நீ மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டு போயிட்டு இருக்க. இது உனக்கு நல்லது இல்ல. யோ, யாரியா நீ? எப்படி இந்த கேஸ்ல வந்த நீ? நான் யார கொலை பண்ணத பார்த்த நீ? நீ 2 கொலை பண்ணது எனக்கு தெரியும். ஆபியும் அவங்க அம்மாவையும் நான் தான் கொலை பண்ணன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு உங்ககிட்ட? என்கிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்கு. அதான் என்ன ப்ரூஃப்னு கேக்குறேன். நீயும் அபியோட அம்மாவும் பேசிக்கிட்ட வீடியோ ப்ரூஃப் இருக்கு. என்ன சொல்ற? என்ன வீடியோ அது? போலீஸ்க்கு போனா நீ 75,000 ரூபாய் செலவு பண்ணி செய்விட செஞ்சு சாகடிக்க சொன்ன விஷயத்தை சொல்லுவேன்னு நீ சொன்ன வீடியோ கான்வர்சேஷன் என்கிட்ட இருக்கு. என்ன அங்கிள் டீ? அப்பா யார்கிட்ட பேசுறாரு? அந்த பையன் தான் பேசுறான். லக்ஷ்மணா, நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? போனை கொடுங்கப்பா. ஹே லக்ஷ்மண், நீ எதுக்காக இங்க 2 பேரையும் கொலை பண்றதுக்கு பிளான் போட்ட? யார் பேசுறது? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. முந்தா நாள் போன் பண்ணி ஜானு கிட்ட பேசினதும் நான் தான். நான் அபி பேசுறேன். நீ சாகலையா? நான் சாகல. அம்மா மட்டும் தான் இறந்தாங்க. என்ன டிராமா ஆடி காப்பாத்திட்டாங்க. யாரு டிராமா ஆடி காப்பாத்துனது? அப்பா, என்னமாச்சு? ஏதோ ஒரு சத்தம் கிட்டுச்சு, அப்புறம் சைலண்ட் ஆயிடுச்சு. கொண்டா. ஹலோ 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 ஹலோ. என்ன முட்டாளு நினைச்சிட்டான். என்னோட மொபைலுக்கு எந்த கால் வந்தாலும் சிக்னல் எந்த டவர்ல இருந்து வருதுன்னு ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? அப்பா, அப்பா ஏன் கட்டுறீங்க? என்னம்மா கண்ணு, நானே இப்படி
கயிறால உன்னை கட்டி போடுறேன்னு பாக்குறியா? ஆமாப்பா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? அப்பான்னு கூப்பிடாத. ஏன்னா நீ எனக்கு மகளும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. ஏதாவது புரியுதா? புரியல. 118 குழந்தைங்க படிக்கிற தேஜலோக் மான்யா அநாத விடுதல இருந்து ஒன்ன மட்டும் ஏன் தத்தெடுத்தன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் உனக்கு மட்டும் ஒரு பெரிய வாழ்க்கை கிரியேட் ஆச்சுன்னு தெரியுமா? அதுவும் தெரியாது. உனக்கு முன்னாடி உன் வயித்துல வளர்ற இந்த குழந்தை யார் வயித்துல வளர வேண்டியதுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு முன்னாடி இந்த குழந்தை அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்கிட்ட பேசினாலே அபி அபி என்கிற அபிராமி. ஆமா, அவ வயித்துல வளர வேண்டிய குழந்தையத்தான் நீ சுமந்துகிட்டு இருக்க. என்ன சொல்றீங்க? உண்மையத்தான் சொல்றேன். புரியல? எனக்கு ஒரு இழவு புரியல. அந்த அபிராமிய நீயும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே தீர்க்கம். அவ வயித்துல இவன் கொடுக்க வேண்டிய குழந்தையத்தான் உனக்கு இவன் கொடுத்திருக்கான். நம்ம போன் தான். ஹலோ ஹலோ ஏழுமலை சார். சார் சொல்லுங்க சார். என் பொண்ணு ஜானு கிடைச்சிட்டால சார்? இன்னும் இல்ல. அந்த பையன் சென்ட்ராயன் எத்தனை மணிக்கு உங்க வீட்ல இருந்து ஜானுவை கடத்திட்டு போனான்? சார் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் சார். எந்த வண்டியில போனான்னு தெரியுமா உங்களுக்கு? சார் எனக்கு கட்டி போட்டிருந்தான் சார். ஆட்டோ சத்தம் தான் கேட்டது. ஊர் ஜனங்க யாருக்கும் கூட டவுட் வரலையா? யாருக்கும் டவுட் வரல சார். அவன் பொண்டாட்டியாச்சே சார். ச்சே. சரி, நீங்க எப்படி தப்பிச்சீங்க? பால்காரன் வந்து கட்ட அவுத்து விட்டான் சார். உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணனே. இப்ப நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஏன் வீட்டுக்குள்ள இருந்து தான் சார் பேசுறேன். என்னாச்சு சார்? இந்த ஆளு ஏன் போய் சொல்றான்னு புரியலையே. என்ன போய் சொல்றா சார்? இவன் வீட்ல இருக்காங்கறான். ஆனா எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு வந்த 2 கால்ஸுமே ஒரே டவர்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஹாய் டீச்சர். என்னைய கூப்பிட்டீங்க? ஆமாங்க டீச்சர். டீச்சரா? கிராமத்துல இருக்க குட்டி பசங்களுக்குலாம் கணக்கு சொல்லி தர வரீங்கல்ல, அப்போ நீங்க டீச்சர் தானே? நான் ஸ்டூடெண்ட் தான், டீச்சர் எல்லாம் இல்ல. நீங்க ஸ்டூடெண்டா? ஆமா, எம்ஏ படிக்கிறேன். அப்படியா? ஆமா. அப்போ உங்க ஹாஸ்டல்ல என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டாங்க. நீங்க எப்ப என் ஹாஸ்டலுக்கு வந்தீங்க? எனக்கு என்ன வேலை நினைக்கிறீங்க? உங்களை வந்து சைட் அடிக்கிறதாங்க என்னோட மெயின் வேலையே. என்னங்க என்ன இப்படி கேட்டீங்க? உங்களை ஒரு நாள் பார்க்கலனா அன்னைக்கு முழுக்க நான் சாப்பிடவே மாட்டேங்க. எவ்வளவு தைரியமா சொல்றீங்க? ஆமா, என்ன எதுக்கு சைட் அடிக்கிறீங்க? என்னங்க பண்றது, மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டீங்க. கட்டினா உங்களை தான் கட்டணும்னு மனசு கடந்த ஆட்டம் பிடிக்குதுங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எனக்கு பொண்டாட்டி ஆடிங்களேன். அப்படின்னா நீங்க என் அப்பா அம்மா கிட்ட பேசுங்க. அட்ரஸ் சொல்லுங்க, நான் உடனே போய் பார்த்து பேசிடுறேன். எழுதிக்கோங்க. ஜானுவோட அப்பா அம்மா. ஜானு? ஜானுனா என்னோட அப்பா அம்மா. ஜானுவோட அப்பா அம்மா. ஆமா, ஜானுவோட அப்பா அம்மா. ஜானுவோட அப்பா அம்மா கேர் ஆஃப் சொர்க்கம். சொர்க்கம் அது எங்க இருக்குங்க? மேல வானலோகம். ஐயோ, என்னங்க அப்பா அம்மா அட்ரஸ் கேட்டா மேல போக சொல்றீங்க? ஆமா, அவங்க சேர்த்து எப்பயோ மேல போயிட்டாங்க. அங்க போய் கேட்டுட்டு வந்துருங்க, பேசிக்கலாம்.
என்னாச்சு ஏதோ சைலண்டா யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சொன்ன மாதிரி பூச்சி மருந்து குடிச்சு செத்து மேலே போயிடுறேன். ஆனால் நீங்கள் என்ன உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காப்பாற்றிடுவீங்களா? என்ன விளையாடுறீங்களா? விளையாடலாம் இல்லைங்க, நீங்கள் என் வாழ்க்கையில் வரலன்னா நான் எப்படியும் மேலே தான் போயிடுவேன். அதுக்கு பெட்டரா நான் ஒரு தடவை போய் பேசிட்டே வந்துடுறேன். என்ன மட்டும் இல்ல, உன்னையும் கட்டி போட்டிருக்காங்க. என்னப்பா லக்ஷ்மண், என்ன இதெல்லாம் பாக்குறியா? போலீஸ் உன்னை கையும் களவுமா பிடிக்க உன் ரூம்ல போதை மருந்து வச்சிருந்தாங்க தெரியுமா? நான் அதை பார்த்துட்டேன், எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த லெட்டர் என்னன்னு தெரியுமா? ஒரு வாட்டி படி. காவல்துறைக்கு நான் லக்ஷ்மண் என்கிற சென்றாயின் எழுதி கொள்வது. எனக்கு போதை மருந்து உபயோகிக்கும் பழக்கம் இருக்கிறது. அதற்காக நிறைய பணம் தேவைப்பட்டதால் நான் கல்லூரி மாணவர்களுக்கு அதை வியாபாரம் செய்யும் தொழிலில் இறங்கினேன். இந்த விஷயத்தை என் முன்னாள் காதலி அபியின் அம்மா கண்டுபிடித்து விட்டார். அதனால் என்னை கண்டித்தார். அவரின் கண்டித்தலின் பேரில் அபியை காதலிப்பதில் இருந்து பின்வாங்கினேன். ஆனாலும் என்னை நம்பாமல் என்னை போலீசில் பிடித்து கொடுப்பதாக மிரட்டினார். அதனால் கோபமடைந்த நான் வாடகை லாரி ஒன்றை பேசி 2 வீலரில் போன அம்மா மகள் இருவரையும் இடித்துக் கொன்றேன். ஆனால் போலீஸ் என்னை எப்படியோ மோப்பம் பிடித்து விட்டது. அதனால் தற்கொலை செய்து கொள்கிறேன். இப்படிக்கு லக்ஷ்மண் என்கிற சென்றாயன். நீ தற்கொலை பண்ணிக்கதான் இதெல்லாம். சீக்கிரம் எடுத்து சாப்பிட்டுட்டு செத்து போயிடு. என்ன பாக்குற? உங்களுக்கு எவ்வளவு விசுவாசமா இருந்த முதலாளி. உண்மைதான், ஆனா போலீஸ்ல மாட்டிக்கிட்டியே. உயிரே போனாலும் நான் உங்களை மாட்டி விட மாட்டேன் முதலாளி. உங்க 2 பேருக்கும் முன்னாடியே பழக்கம் இருக்கா? ஆமா ஜானு. அது ஏன் என்கிட்ட இது வரைக்கும் மறைச்சீங்க? உன் கேள்விக்கெல்லாம் நான் அப்புறம் பதில் சொல்றேன். முதல்ல இவன் சாகட்டும். நான் இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் கிடைக்க மாட்டாங்க முதலாளி. இடியட், பணம் கொடுத்தா 1000 பேர் இந்த மாதிரி பொண்ணுங்களை காதலிச்சு கர்ப்பமாக காத்துக்கிட்டு இருக்காங்கடா. கரும்பு தின்ன கூலினா காவாலி பசங்களுக்கு என்ன கசக்குமாடா? என்ன நடக்குறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன பணத்துக்காக காதலிச்சே சென்றாய்? ஆமா ஜானு. அப்படின்னா இந்த குழந்தை நம்ம வாழ்க்கைன்னு என் கூட குடும்பம் நடத்துறது எல்லாமே
எல்லாமே நாடகம்தாம்மா. எனக்கு புரியல. நீங்க உங்க மகளை தத்தெடுத்தது கூட நாடகமா? ஆமா. ஏன் இந்த நாடகம்? எனக்கு ஏன் இந்த அநியாயம்? நான் என்ன பாவம் பண்ணேன்? உனக்கு முன்னாடியே அந்த அபி கர்ப்பமாக வேண்டியவன். அவ அம்மா சொன்ன ஒரு விஷயத்தால அவ தப்பிச்சிட்டா. என் பொண்ணு கர்ப்பமாக மாட்டான்னு தைரியம். கர்ப்பமாக மாட்டானா? அவளுக்கு கர்ப்பப்பை வளரல, அதுல குழந்தை தங்க சாத்தியம் இல்ல. அந்த தைரியம் தான். என்ன சொல்ற? உண்மையதான் சாமி சொல்றேன். என் பொண்ணால வாரிசு தர முடியாது. அந்த விஷயத்த பக்குவமா சொல்லிதான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கிறேன். கதவை சாத்திட்டியா? ஆச்சு முதலாளி. எல்லா நட்சத்திரங்களும் நேர்கோட்டை சந்திக்கிற ஜாதகம் உள்ள பொண்ணுன்னு இவளோட பொண்ணு அபியை காதலிச்சு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு தூக்கிட்டு வர சொன்னீங்க. அந்த பொண்ணு கர்ப்பமே ஆக முடியாதாமே இந்த பொம்பளை சொல்லுது. முடியாட்டு போகட்டும். அதே மாதிரி வேற ஒரு ஜாதக பொண்ணை பிடிப்போம். மொத்தம் அந்த மாதிரி பொண்ணுங்க 9 பேர் நம்ம ஊர்லயே இருக்காங்க. அதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்றீங்க முதலாளி? எந்த வேலை செஞ்சாலும் அதை பர்ஃபெக்டா ரிசர்ச் பண்ணி செய்யணும். எனக்கு தேவையான ஜாதகம் உள்ள பொண்ணு எந்த டேட்ல எந்த சமயத்துல பிறந்திருப்பாளோ அவளை நானே நேரடியா ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா போய் பர்த் டைம் வச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சு விசாரிச்சு பிடிச்சு வச்சிருக்கேன். அதனால என் கையில 9 பொண்ணுங்க ரெடியா இருக்கு. ஒரே ஜாதகம் உள்ள பொண்ணுங்களா? ஆமா. அப்படின்னா இந்த பொண்ணு அபியை கைட்டு விட்டுட்டுமா? தாராளமா விட்டுரு. நம்ம காலம் மிதிக்காத வரைக்கும் நாம யாரையுமே கலாய்க்க வேண்டாம். நீ போய் அந்த அம்மா தனியா வந்திருக்காளா வேற யாராவது கூட வந்திருக்காங்களான்னு பாத்துட்டு வா. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். அந்த பொண்ணு அப்படி கர்ப்பமாக முடியாம போனதுக்கும் என்ன தேர்ந்தெடுத்து கர்ப்பவதி ஆக்குனதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏய், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. எப்படியும் குழந்தை வர வரைக்கும் உன்னை சாகடிக்க மாட்டல்ல. என்னப்பா, நீயா போதை மருந்தை சாப்பிட்டு செத்துறியா இல்ல நான் உன் வாயில திணிக்கட்டுமா? சூப்பர். அவ்வளவுலாம் கஷ்டப்பட வேண்டாம் ஏழுமலை. அவர் செஞ்ச தப்புக்கு தகுந்த தண்டனையை நாங்க தருவோம். சார், குழந்தைய பெத்து முடிச்சதும் என்ன கொன்னுடுவேன் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க சார். சார் காப்பாத்துங்க சார். நீ ஒன்னும் பயப்படாதம்மா. எல்லாம் என்ன ஏதுன்னு விசாரிக்காம விட்டுற மாட்டோமா. டோன்ட் வரி. தேங்க்யூ சார். உங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியும்னு கேக்குறியா? இப்பதான் எல்லாமே அட்வான்ஸ் ஆகி போச்சு ஏழுமலை. நீ எனக்கு போன் பண்ண டவரும் இந்த லக்ஷ்மண் ஜானு மூலமா பேசிக்கிட்டு இருந்த டவரும் ஒரே இடத்துல இருக்குதுன்னு நேர இங்க கிளம்பி வந்துட்டோம். எப்படி கரெக்டா இந்த இடத்துக்கு வந்தோன்னு பாக்குறியா? நான் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். தம்பி போலாம்பா. சரிங்க. முதலாளி, அந்த பொம்பளை தனியா தான் வந்திருக்கு முதலாளி. வெரி குட். ஆட்டோ இந்த பக்கத்து ஆட்டோவா? இல்ல, வெட்டுவாங்க நீ ஆட்டோ. அப்படின்னா பிரச்சனை இல்ல இல்லையா? இல்ல, பிரச்சனை இல்ல. அப்படின்னு அனாவசியமா விட்டுட முடியாது. புரியல முதலாளி. எப்போ இவ்வளவு தூரத்துக்கு இறங்கி அந்த பொம்பளை வேலை செய்யுதோ அப்பவே நமக்கு ஆப்பு வைக்குதுன்னு எனக்கு டவுட் வந்துச்சு. அப்படின்னா நானே நேர்ல இறங்கி கலாச்சிட்டுமா? ஆமா, அப்பப்போ கலாச்சிக்கிட்டே இரு. என்ன புரிஞ்சுதா? சரிங்க முதலாளி. சரிங்க. இந்த வேலை முடிகிற வரைக்கும் நம்ம இடத்துல நம்ம மீட்டிங் இல்ல. வீட்டு விஷயத்துல என்ன ஏமாத்துன உன்ன யாருன்னு கண்டுபிடிச்சு உன்னை விட நான் புத்திசாலின்னு உன்கிட்ட காட்டணும்னு தான் உன் பின்னாடியே அலைஞ்சேன். ஆனா நீ அபி குடும்பத்தோட அப்பப்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு அப்பாவி பொண்ண கர்ப்பமாக்கின விஷயத்தை இவர் கவனிக்கல. இதுக்கு காரணம் இந்த ஆளுதான்னு எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரல. நீ போய் அனாதை ஆசிரமத்துல இருந்து இந்த பொண்ணு ஜானுவ தத்து எடுத்தது கூட இவருக்கு டவுட் வரல ஏழுமலை.
இந்த பையனை ஜானு வந்து மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டாளேன்னு நான் பரிதாபம் தான் பட்டேன். இப்ப ரீசெண்டா அபியோட அம்மா ஆக்சிடென்ட் ஆனதும் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. அப்பதான் சாருகிட்ட இருக்கிற வீடியோல இருக்கிற ஆளு நீயா தான் இருப்பேன்னு நான் சந்தேகப்பட்டேன். லக்ஷ்மண், நீ என்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்தின விஷயத்த நான் தான் இவங்க கிட்ட சொன்னேன். என்கிட்ட இவங்க 2 பேரும் டிராமா ஆடி என்னை ஏமாத்திட்டாங்க. எனக்கு சத்தியமா தெரியாது. நான் மோசம் போயிட்டேன். முன்னாடி பின்னாடி அறிமுகம் இல்லாதவங்களை நம்பி என் வாழ்க்கையை துவைக்கிறது கூட பிடிக்கும் போல இருக்கு. இவங்க வசியம் பண்ணிதான் நான் இவங்க மேல மயக்கமா இருக்கிற மாதிரி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். உன்னை இதே மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. என்னடா வசியம் பண்ணி தான் வளர்ச்சிங்களா இந்த பொண்ணுங்களை எல்லாம்? ஆமா. என்னடா பண்ற இந்த வீட்டுல? செய்வன பூஜைகள். செய்வன பூஜைகள்லாம் ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது, வியாபாரத்தை கெடுக்கிறது, அந்த மாதிரியா? இவர் அந்த மாதிரி வேலைங்களாம் பண்றது இல்ல சார். அதுக்கும் மீறின ஏவல் வேலைகள். ஏவல் வேலைகள்னா பெரிய பெரிய பண முதலாளிகள்லாம் புது தொழில் தொடங்க அவங்கவுங்க பேர்ல ஒரு ஏவல் பூஜை செய்வாங்க. அதுக்கு பலி கொடுக்க தலைச்சம் பிள்ளைங்க தேவை. அந்த தலைச்சம் பிள்ளைங்களை இவரே நேரடியா உருவாக்குவார். அதான் இவரோட வேலை. அதுக்கு இந்த குறிப்பிட்ட பெண்கள் தான் வேணும்னு ஏதாவது நிர்பந்தம் இருக்கா? ஆமா. மகாலய அமாவாசை அன்னைக்கு கிரகங்கள் நேர்கோட்டுல சந்திக்கிற சமயத்துல பிறந்த பெண்கள் வயித்துல பிறக்கிற மூத்த குழந்தைங்களை தான் இவரோட பலிக்கு வேணும். அதுக்காக அப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் ஐயாவே செலக்ட் பண்ணுவாரா? ஆமா சார். அந்த பெண்களை மயக்கிறதுக்கு தான் உன்ன மாதிரி வாடகை காதலர்களை யூஸ் பண்றாரா? ஆமா சார். இதுல ஓ வேலை என்னென்ன? இவர் சொல்ற பெண்களை போய் காதலிச்சு மயக்கணும். குடும்பத்தை விட்டு பிரிச்சு கொண்டு வந்து குடும்பம் நடத்தணும். குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைய இவர் கையில கொடுத்துட்டு குழந்தை செத்து பிறந்ததா சொல்லுவோம். பிரச்சனை பண்ணாத வரைக்கும் ஓகே. பிரச்சனை பண்ணா மெதுவா பிரிஞ்சிடுவோம். அதுக்கு மேல பிரச்சனை பண்ணா ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி கொன்னுடுவோம். டேய், இதுவரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை பலி கொடுத்துருக்கீங்க சொல்லு? நிறைய கொடுத்திருக்கேன். ஊர்ல மணியக்காரரா இருக்கிறிய, ஊர்க்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. உனக்குன்னு குடும்பம் இல்லையா? எனக்கு குழந்தை கிடையாது. அதனாலதான் என் மனைவி அவங்க அம்மா வீட்டுல இருக்கா. உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா குழந்தையோட அருமை என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ எத்தனை வருஷமா இவன் கூட இருக்க? சார் சார் 3 வருஷமா இருக்கேன் சார். இவனுக்காக எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையில நீ விளையாடி இருக்க? இவங்க 2 பேர் தான் சார். இப்ப இவன் உன்னையே கொலை பண்ண பார்த்திருக்கானே, இதுல இருந்து என்ன உனக்கு புரிஞ்சுது? என் மேல ஜானு வச்சிருக்க அன்பும் அவளோட தாலி பாக்கியமும் தான் என்ன காப்பாத்திருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் சார். பேசாத. உன்ன மாதிரியான ஒரு கல்ச்சனையோட வாரிசு நாகி தொலை செய்தேன். தினந்தோறும் செத்துட்டு இருக்கேன்டா. கோர்ட்டுக்கு போனா இவனுக்கு எதிராக சாட்சி சொல்லுவியா நீ? சார் பயமா இருக்கு சார். இவன் செய்வன செஞ்சு கை கால் வழங்காம பண்ணிடுவான்னு பயப்படுறியா? இவனோட பல்ல அடிச்சு உடைச்சிடலாம். பல்லு போனா மந்திரம் பலிக்காது. அப்போ ஓகேவா? ஓகே சார். Dum dum dum